அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அரசு வேலைவாய்ப்பு பதிவுகள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசில் இருக்க கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே மாவட்ட வாரியாக காலி பணியிடங்கள் ஒன்று இருக்குது, எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு நிரப்பணும்னு சொல்லிட்டு 2024 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசாணை மாதிரி தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ தற்போது அந்த காலி பணியிடங்கள் எல்லாம் கூடிய விரைவில் நிரப்ப வேணும்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது மாவட்ட வாரியாகவே கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் அந்த விவோ போஸ்ட்டை நிரப்புறதுக்காக அறிவிப்பை கூடிய விரைவில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, விரைவில் நிரப்பப்படுங்கிற மாதிரி ஒரு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. மொத்தம் எவ்வளோ காலி பணியிடங்களுக்கு அந்த கிராம உதவியாளர் போஸ்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2299. ஓகேங்களா, 2299 பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு இப்போ நம்ம நியூஸ் இன்னைக்கு காலையில் பார்க்குறோம். கூடிய விரைவிலேயே இந்த ஜூன் இல்லைன்னா ஜூலை மாதத்துக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கான அறிவிப்பு உங்களுக்கு வெளியிட்டுருவாங்க. இந்த அறிவிப்பு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இது இந்த கிராம உதவியாளர்கள் யாரோட கீழே தலைமையில் எடுப்பாங்க அப்படின்னாக்க மாவட்ட ஆட்சியர்களோட தலைமையில். அவங்க மாவட்ட வெப்சைட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு சென்னை பார்த்தோம்னா chennai.nic.in சொல்லிட்டு இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட வெப்சைட் இருக்குது. அதில் இந்த கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான இதுவும் அங்கே கொடுப்பாங்க. அந்த டேட் விரைவில் வர இருக்குது. அதை நம்ம வரும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக போட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அறிவிப்புப்படி எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற முழு விவரம் நம்ம வீடியோ போடுவோம். இப்போ இந்த தகவலை தெரிஞ்சுக்காங்க. கூடிய விரைவில் வரவிருக்கு கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷன். அவங்க மாவட்ட வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போது கூடிய விரைவில் வரவிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போது ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க 2021 அந்த சமயத்தில் இதே மாதிரி கிராம உதவியாளர் போஸ்ட்டுக்கு மாவட்ட வெப்சைட்டில் வெளியிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. மாவட்ட வாரியாக எடுத்திருந்தாங்க. அதுக்கு பதவிகளுக்கு எப்படி எடுப்பாங்கன்னாக்கா ஒரு எழுத்து தேர்வு மாதிரி ஒன்று வைப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு நேர்காணல் மாதிரி வைப்பாங்க. எழுத்து தேர்வில் நான் அந்த சமயத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அட்டென்ட் பண்ணியிருந்தப்போ அதில் ஒரு பேப்பர் கொடுத்து ஒரு வார்த்தைகள் இருக்கும், அதை பார்த்து எழுதணுங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட சொல்லியது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நேர்காணல் மாதிரி வைப்பாங்க. அதில் பொது அறிவு கேள்விகள் கேட்குறது, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். சிம்பிளாக தான் ஓரளவுக்கு தேர்வு செய்யும் முறை இருக்கும். கண்டிப்பாக அந்த கிராம உதவியாளர் பணிகளுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த அரசாணை வெளியீட்டிலிருந்து கூடிய விரைவில் வர இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கூடிய விரைவில் நம்ம சேனல் அந்த அறிவிப்பு வந்தோடனே நம்ம அப்டேட் கொடுத்துருவோம். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பதவிகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த முக்கியமான இந்த தகவலை இப்போ உள்வாங்கிக்கோங்க. அறிவிப்பு வந்ததும் கண்டிப்பாக நம்ம வெளியிட்டுருவோம். மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் காலி பணியிடங்கள் இத்தனை காலி பணியிடங்கள்னு சொல்லிட்டு என்ன கேட்டகரிக்குன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தெளிவாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.